ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க ரெடி பண்ணேன். சரி, எப்போவுமே நார்மலாக பிரியாணி செய்வோம். சரி, இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க நான் பிரியாணி ட்ரை பண்ணேன். இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணியை பொறுத்தளவுக்கு அதுக்கு மெயினாக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு வாங்க பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, அதுக்கப்புறம் மல்லி, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி மசாலா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டேங்க. தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், அரிசி எடுத்துக்கிட்டேன். சீரக சம்பா அரிசி தாங்க யூஸ் பண்ணணும். இந்த தலப்பாக்கட்டி பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நான் அரை கிலோவுக்கு தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். இதில் பட்டை கிராம்லாம் போடக்கூடாது, ஏன்னா நம்ம பட்டை கிராம்லாம் அரைச்சிட்டோம் மசாலாவாக. அதுக்கப்புறமா காஷ்மீர் சில்லி மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதையும் கிளறிக்கிங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு கேர்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் புளிப்புக்காக லெமனையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் வச்சுருந்தேன், அதையும் வாஷ் பண்ணி அதையும் இந்த மசாலாவோடு போட்டு நல்லா கிளறிட்டேங்க. தேவையான அளவு உப்பு, மெயினாக உப்பு இருந்தால் தான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நான் எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேனோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா தலையும் அது மேலே போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நல்ல கொதி வந்துருச்சு. நல்ல கொதி வந்த பிறகு என்ன பண்ணிட்டேன், அரிசியை அலசி அதில் தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருந்தேன், அந்த அரிசியும் கொட்டி நல்லா கிளறி விட்டேங்க. கிளறும் போதே சாதம் வேகிற ஸ்டேஜுக்கு வரும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சுங்க, ஓகே வேகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தட்டு போட்டு மூடுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேங்க. ரொம்ப வெந்த பிறகு நம்ம தம் போடக்கூடாது. அதோட ஸ்டேஜ் மாறும்போதே தண்ணி நல்லா பாருங்கள், நல்லா தண்ணி மாறிட்டு அதுக்கப்புறமா ஒரு கல் எடுத்து வச்சு சூப்பராக மூடிட்டேங்க. மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தேன். சூப்பர் அண்ட் டேஸ்டியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சாப்பிட்டேன், ஒரு தட்டு பிளேட் சாப்பிட்டேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. கடையில் 300 ரூபா கொடுத்து வாங்குறத விட அந்த காசை வச்சு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.